கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உற்சாக நடனம் ஆடி மகிழ்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குழந்தை வேலப்பர் கோயில் வளாகத்தில் இன்று சுற்றுலாத்துறை சார்பாக பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவினை வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் அவர்களும் கிராமப்புற ஊராட்சி அலுவலர் பிரபா ராஜமாணிக்கம் அவர்களும் துவக்கி வைத்தார்கள். இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த 10க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக அவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் மாலை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பின் போது சாலையில் உற்சாகத்துடன் நடனமாடியபடியே வந்தனர். தொடர்ந்து பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மண்பானையில் பொங்கல் வைத்து விழாவினை கொண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து சிலம்பாட்டம், தப்பாட்டம் மற்றும் சிறுவர்களின் ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் கண்டு ரசித்ததுடன் அவர்களோடு சேர்ந்து வெளிநாட்டினர் உற்சாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பானை உடைக்கும் போட்டி, மியூசிக் சேர், சிலம்பம் சுற்றுதல் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வெளிநாட்டவருக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது. இறுதியாக போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும், விழாவிற்கு வந்திருந்த அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பொங்கல் வழங்கினார்கள். நியூஸ் 21 தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ்.